தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் முதலமைச்சரை நேரில் சந்தித்து விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ், விஜயபிரபாகரன், பார்த்தசாரதி, நல்லதம்பி ஆகியோர் நேரில் சந்தித்து விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் பேசுகையில், கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் வரும் 28ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ளதாகவும், அந்த வகையில் முதல்வரையும் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்ததாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, OPS ஆகியோரை சந்தித்து அழைப்புதல் வழங்கியுள்ளதாகவும் கூறினார். மேலும் விஜயகாந்த் எங்களுக்கெல்லாம் குருவாக நாங்கள் நினைப்பதால் அவரது நினைவு நாளை குருபூஜை விழாவாக கொண்டாட உள்ளதாகவும் கூறினார். கொண்டாட உள்ளோம். இந்த நிகழ்வுக்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தலைவரை சந்தித்து நாங்கள் அழைப்பு கொடுத்து வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் முதலமைச்சர் சந்தித்து அந்த அழைப்பு கொடுத்துருக்கோம். எல்லா கட்சி தலைவருக்கும் தர்றோம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பத்து சந்தித்து கொடுத்துருக்கோம். அந்த முன்னாள் முதலமைச்சர் OPS சந்தித்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து கொடுக்குறோம். காலை 8:30 மணிக்கு தேமுதிகனுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் மௌன ஊர்வலம் கிட்டத்தட்ட அது போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்கோம். அது கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்லேருந்து அந்த மௌன ஊர்வலம் நடந்து தலைமை கழகத்துக்கு சென்று கேப்டனுடைய ஆலயத்துக்கு சென்று அடைவோம். கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வருவார். வேலூர் மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் துருவம் கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்ததை தொடர்ந்து ஆடுகளை சிறுத்தை வேட்டையாடி கிராம மக்களை அச்சுறுத்தி வந்தது. இதுகுறித்து பேசிய மாவட்ட ஆட்சியர், சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், இரவு நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு நைட்டு வீட்டுல இருந்து வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. கொஞ்சம் லைட்டு, நீங்க நைட்டு வெளியே வீட்டுக்கு வெளியே உள்ள பகுதிகளில் லைட்டு போதுமான வெளிச்சம் இருந்தாலே அந்த மிருகங்கள் வனவிலங்குகளோட நடமாட்டம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வனத்துறையினரும் ட்ரோனை வச்சு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் அச்சப்படுறாங்களா? அதனால அச்சம் இல்லாம இருக்கணும்னா என்ன, இல்ல மின்வேலி அமைக்கிறது ஏதாவது சோலார் ஸ்டடி பண்ணி பொள்ளாச்சியில் வார விடுமுறையை முன்னிட்டு ஆழியார் அருகே உள்ள குரங்கு அருவியில் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் குளித்து மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியார் அருகே வால்பாறை சாலையில் அமைந்துள்ளது குரங்கு அருவி எனப்படும் கவியருவி. இந்த அருவி ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து குளிப்பது வழக்கம். இந்நிலையில் பொது வார விடுமுறை என்பதால் கோவை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அருவியில் குழந்தைகளுடன் குளித்து மகிழ்ந்தனர். ஆனால் கடந்த முறை பெய்த மழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தால் அருவி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு சுவர் கம்பிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் சுற்றுலா பயணிகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பின்றி குளித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் தடுப்பு கம்பிகளை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இன்று வார விடுமுறையொட்டி பொள்ளாச்சி அருகே உள்ள குரங்கருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அவர்களின் பற்றி வணக்கங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். வீக்கெண்டு என்ஜாய் பண்ணலான்ட்டு நாங்களாம் ஒரு ஃபேமிலியாக ஒரு டீமாக வந்திருக்கோம். நல்லா ஜாலியாக இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்ல ஜாலி மூமெண்ட்டு, கிளைமேட்டு எல்லாம் நல்லா இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எங்களுக்கு அந்த தடுப்புக்கு ஒரு கம்பியாட்டம் இருக்கும், அது தடுப்புக்கு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலுக்கு கீழே நிறைய ஆணியெல்லாம் இருக்குது. அந்த ஆணியெல்லாம் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சேஃப்டி ஃபீல் இல்லை.
ஸோ வருங்க குழந்தைகளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு இது இல்லை. ஸோ வனத்துறை வந்து இதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தா இன்னும் நாங்கள் வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம், இன்னும் நாங்கள் வருவோம். இதை மட்டும் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். நாங்கள் எல்லாரும் ஆலியாரோட திரும்பி போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த மங்கி ஃபால்ஸ் வந்தோம்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட். எல்லாரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். தாரமங்கலம் நகராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை பொதுமக்கள் கடுமையாக எதிர்த்து போராடியதால் நிறுத்தப்பட்ட பணி மாற்று இடத்தில் துவங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சியில் கழிவுநீர் ஆங்காங்கே தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி இதனை தடுக்க ஒட்டுமொத்த கழிவுநீரையும் சுத்திகரிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 2வது வார்டு பொத்தியாம்பட்டி ஏரியை ஒட்டி 2 ஏக்கர் பரப்பளவில் 10 கோடி நிதியை கொண்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி துவங்கியது. இதனால் அனைத்து வார்டுகளின் கழிவுநீரையும் குழாய் வழியாக கொண்டு வந்து சுத்திகரிப்பு செய்த நீரை விவசாயத்திற்கு வழங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அப்பகுதி மக்கள் ஆடு மாடு மேய்ச்சல் நிலமாகவும் இளைஞர்களின் விளையாட்டு மைதானமாகவும் இருக்கும் இடத்தில் அமைக்கக்கூடாது என்று தடுத்து போராடினர். அதனால் பணி பாதியில் நிறுத்தப்பட்டு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மாற்று இடத்தில் அமைக்க மக்கள் ஒப்புக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து பணிகள் துவங்கிய இடத்தை மாற்றி அதன் அருகிலேயே மாற்று இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் துவங்கி வேகமாக நடைபெற்று வருகிறது. மதுரையில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு வழங்கிய உத்தரவை ரத்து செய்ய கோரி விவசாயிகள் ஏர்கலப்பை, நெற்பயிர், வாழைக்கன்றுகளை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை சந்திப்பில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கப்பட்ட ஏல உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். தொன்மையான தொல்லியல் சின்னங்கள், பல்லுயிர் சூழல் அடங்கியுள்ள மதுரை மாவட்டத்தை பாரம்பரிய தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும். முல்லைப்பெரியாறு பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக்கிட சட்டம் இயற்ற வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி 13 கிராம விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஏர்கலப்பை, நெற்பயிர், வாழைக்கன்றுகளை கைகளில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை மத்திய அரசு ரத்து செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை விரிவுபடுத்த உள்ளோம் என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.